Maniamai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானி கடந்த 6 ஆண்டுகளாக ரிலையன்ஸ் நிறுவனத்திலிருந்து ₹1 கூட சம்பளமாக பெறவில்லை என்பது பலரை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் ரிலையன்ஸ் 95,754 கோடி நிகர லாபமும் 18.19 லட்சம் கோடி சந்தை மதிப்பும் பெற்றிருந்தாலும் முகேஷ் அம்பானி சம்பளம், கொடுப்பனவு, கமிஷன், பங்கு விருப்பங்கள் உள்ளிட்ட எந்த சலுகையையும் ஏற்கவில்லை. 2020ஆம் ஆண்டு கொரோனா கால நெருக்கடியின் போது நாட்டிற்கும் நிறுவனத்திற்கும் ஆதரவாக தனது சம்பளத்தை முழுமையாக துறக்கும் முடிவை எடுத்தார் அவர். அதை இன்று வரை தொடர்ந்து வருகிறார். இதற்கு முன்பு 2009 முதல் 2020 வரை ஆண்டுக்கு 15 கோடி சம்பளத்தை மட்டுமே பெற்று வந்தார். நிறுவன வளர்ச்சியுடன் சம்பளத்தை உயர்த்தவில்லை. அதே நேரம் அவரது மகன் அனந்த் அம்பானி ₹12.17 கோடி சம்பளம் பெற்றுள்ளார். ஈஷா அம்பானி மற்றும் ஆகாஷ் அம்பானி ஆகியோரும் தங்களது பொறுப்புக்கேற்ப சம்பளம் பெற்று வருகின்றனர். $1 சம்பளம் என்ற நடைமுறை அமெரிக்காவில் உலக போர் காலத்தில் உருவானது. அரசு அதிகாரிகள் இலவசமாக பணியாற்ற முடியாததால் சட்ட ரீதியாக குறைந்தபட்சமாக $1 சம்பளம் வழங்கப்பட்டது. பின்னர் லீ ஐகோகா, ஸ்டீவ் ஜாப்ஸ், லாரி எலிசன், எலோன் மஸ்க் மற்றும் மார்க் ஜாக்கர்பெர்க் போன்றோர் இந்த முறையை பின்பற்றினர். இந்தியாவிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அடல் பிஹாரி வாஜ்பாய் உள்ளிட்டோர் குறியீட்டு சம்பள முறையை பின்பற்றியுள்ளனர். தனிப்பட்ட லாபத்தை விட நாட்டின் நலன் மற்றும் நிறுவன வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் தலைமைத்துவத்தின் உதாரணமாக முகேஷ் அம்பானியின் இந்த முடிவு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.